நம்ம 1 லட்ச ரூபா போடுறோம், 1.25 லட்ச ரூபா எடுக்கிறோம் அப்படின்னு நினைப்பில் தான் இந்த சந்தைக்குள்ளேயே வரும். அது பெரிய தவறு. டைம் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் இருந்தால் தான் ஒரு ட்ரேடு டிசிப்ளின் இருக்கும். இது நம்ம தெரியாமல் நம்ம ட்ரேடிங்கில் வரக்கூடாது. Let's go holidays. It's time to travel beyond the boundaries. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். என் ஃப்ரெண்டு சொன்னார், அங்கிள் சொன்னார், இந்த மாதிரி சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறத வச்சு நம்ம போய் வாங்கிறதுனால தான் நமக்கு என்ன கேட்டீங்கன்னாக்கா அந்த ஸ்டாக்னுடைய மூவ்மெண்ட் நமக்கு தெரியறது இல்லை. திஸ் இஸ் நாட் ஏ ஃப்ளவர் பெட். ட்ரேடிங் அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்க்கு தான். ஈக்விட்டியாக இருக்கட்டும், ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், என்ட்ரி ஆகவே கூடாது. நானும் ஆரம்பத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்ட் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு அப்போ இந்த ஸ்டாப் லாஸ் போடணும், எப்படி வெளியில் வரணும் அப்போல்லாம் தெரியாது. அப்போல்லாம் இந்த மாதிரி டிஜிட்டல் கன்வீனியன்ஸ் இல்லை. எனக்கு ஒன்றும் செய்ய தெரியல. ஒரு ஸ்டாக் எந்த ஒரு பாயிண்ட்ல இனிமேல் இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம், ட்ரேடிங்க்கு போவோம் அப்படின்னு எப்போ சூஸ் பண்ணீங்க? ட்ரேடிங்கில் ஏன் பண்ணிக்கலாம், இனிமேல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதை ஏன் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அதனால் நான் ட்ரேடிங்க்கு கன்வர்ஷன் ஆனேன். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எந்த ட்ரேடிங்கும் பண்ணக்கூடாது. மார்க்கெட்னுடைய தாரக மந்திரம் அப்படின்னு கேட்டேன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பை அட் லோ, செல் அட் ஹை. எதுவுமே தெரியாமல் போயிட்டு வெறும் டெக்னிக்கல் மட்டும் பார்த்தோ, இண்டிகேட்டர் மட்டும் பண்ணாக்கா ஒரு நியூஸ் கேன் சேஞ்ச் த ட்ரெண்ட் ஆஃப் தட் ஸ்டாக் ஆர் இண்டெக்ஸ். எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் நம்ம அதெல்லாம் போய் பார்க்காதனால தான் நமக்கான சான்சஸ் டு லூஸ் அவர் மணிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து உங்களுக்காக ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் உங்களுக்காக ஃபாலோ பண்ணிக்கிட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன? ஸ்டாக் மார்க்கெட்டே பியூர்லி எதர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ட்ரேடிங், ப்ரெடிக்ஷன் பட் நாட் டெசிஷன். ஆனால் ஒன்று என்னுடைய ஒரு ஹம்பிள் சஜஷன், நாட் அட்வைஸ். விஷயம் தெரியாமல் அதில் போய் ஈடுபடுறது ப்ராஃபிட்டுக்கான சான்சஸ் குறைவாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா. சார் வணக்கம். வணக்கம் மேம். சரி, இப்போ பொதுவாக பங்குச்சந்தை சார்ந்து இயங்கிட்டு இருக்கவங்க கிட்ட நம்ம பேசும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் வந்து பங்கு வர்த்தகத்தில் இருந்தேன், கொஞ்ச நாள் கழித்து ஏதோ சில காரணங்களால் நான் வந்து பங்கு முதலீட்டாளராக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட நான் பேசும்போது நீங்கள் சொன்ன விஷயம், நான் பங்கு முதலீட்டாளர்லேருந்து பங்கு வர்த்தகராக மாறியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. எதனால் இந்த சேஞ்ச்? முதலீடு அப்படிங்கிற போது நம்ம முதலீடு ஆஸ்பெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னாக்கா வயது முக்கியம். 30 வயதில் நீங்கள் வந்து உங்களுடைய ஏர்னிங்ஸை நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும். சேவிங்ஸ் ஃபுல்ஃபில் ஆகணுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற போது அதுக்கு காம்பவுண்டிங் பெனிஃபிட்ஸு கிடைக்கணும், சிஏஜிஆர், நல்ல கார்பஸ் கிடைக்கணும். அப்போது ஒரு 30 வயசில் இருக்கவங்க தன்னுடைய சேவிங்ஸை இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சுனாக்கா அது அவங்களுடைய முதுமை காலத்தில் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும். பட் நானும் ஆரம்பத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்ட் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ செஞ்சுட்டு நான் இப்போ நான் ஓய்வு பெற்ற ஒரு அரசு துறை நிறுவனத்தில் இருந்து பணியாற்றி ஓய்வு பெற்றவர். நான் அந்த மாதிரி இருக்கிற போது என்னுடைய பேரில் செய்ய முடியாததுனால என்னுடைய மனைவி பேரில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அப்போல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி பண்ணிகிட்டு இருக்கிற போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணுவோம், ரியல் எஸ்டேட்டும் கொஞ்சம் அப்படியே சைடில் ஒரு இடம் வாங்க வேண்டியது, கொஞ்சம் விற்க வேண்டியது, இது மாதிரி எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அது கிராஜுவலாக ஓரளவுக்கு நமக்கு அது சக்ஸஸ் ஆச்சு. ஒரு காலகட்டத்தில் நான் மார்க்கெட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் ஆச்சு. எனக்கு அது ஒரு சுவையான ஒரு அனுபவத்தில் தான் அது கிடச்சிது. நான் வந்து ஒரு ஸ்டாக் வந்து எங்கள் அங்கிள் ஒருத்தர் இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணப்பா நல்லாயிருக்குன்னு சொன்னார், பண்ணினேன். நான் வந்து அவர் சொன்னாரே தவிர நான் அந்த ஸ்டாக்கு வாங்கினது தான் நான் வாங்கினது ஹை ரேட்டு. 126 ரூபா 40 பைசா 50 பைசாவுக்கு வந்து அந்த ஆந்திரா பேங்க்னு ஒரு ஸ்டாக் வாங்கினேன். இப்போ ஆந்திரா பேங்க் ஸ்டாக் இல்லை, அது மெர்ஜர் வித் யூகோ பேங்க். அது வாங்கிட்டு என்னாச்சு, எனக்கு அப்போ இந்த ஸ்டாப் லாஸ் போடணும், எப்படி வெளியில் வரணும் அப்போல்லாம் தெரியாது. அப்போல்லாம் இந்த மாதிரி டிஜிட்டல் கன்வீனியன்ஸ் இல்லை. அப்போ ஷேர் ஆஃபீஸ்க்கு போகணும், ஃபோனில் கூப்பிட்டு சொல்லணும், இது மாதிரி இருந்த போது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்னாச்சு, அது அப்படியே 105 வந்தது, 100 வந்தது, 90, இப்படி 88 இந்த இப்படியே வந்து கீழே 46 ரூபாய்க்கு வந்துடுது. எனக்கு ஒன்றும் செய்ய தெரியல. ஒரு 100 ஸ்டாக்கு வாங்கியிருந்தேன். கேபிட்டல் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. அப்போ அந்த டயத்தில் பொறுமையாக இருந்தேன். ஏன் பொறுமையாக இருந்தானா, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே நம்ம பொறுமையாக இருக்கணும். அப்போ தான் அதுக்கான நமக்கு அவுட்புட்டு, பொட்டென்ஷியல் அவுட்புட்டு கிடைக்கும். திரும்பி அதே ஸ்டாக்கு 150 ரூபாய்க்கு வந்தது, விற்றேன், லாபத்தை எடுத்தேன். ஆனால் டேக்ஸ் 9 months ஆச்சு. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டுங்கிறது ரிஸ்க்கு கிடையாது, பட் நம்ம ரைட் என்ட்ரியாக இருக்கணும். இன்றைய காலகட்டத்தில் என்ன பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஃபண்டமெண்டல்லாம் பார்க்கணும். அப்போல்லாம் எனக்கு இந்த ஃபண்டமெண்டல் பார்க்க தெரியாது, ஸ்டாப் லாஸ் போட தெரியாது, டைரக்ட் பண்ணுறதுக்கோ கைடு பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி இப்போ யூடியூப் சேனல்ஸ் இந்த மாதிரி நிறையா அட்வைசர்ஸினுடைய இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இல்லாத காலம் அந்த காலத்தில். இப்போ எல்லாமே உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸில் எல்லாமே பண்ணிக்கலாம்.
அந்த மாதிரி காலகட்டத்தில் நான் ட்ரேடிங் பண்ணுறதுக்கெலாம் எனக்கு இப்படியெல்லாம் ஒன்று இருக்குன்னே தெரியாது. ஸோ ஆரம்ப கட்டத்தில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தேன். அதில் சில பொறுமை நிதானம் கற்று தெரிந்து அந்த மாதிரி கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அப்படி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏர்ன் பண்ணினேன். ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்டராக இருந்தீங்க, எந்த ஒரு பாயிண்டில் இனிமேல் இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம், நம்ம வந்து இந்த ட்ரேடிங்க்கு போவோம் அப்படின்னு எப்போ சூஸ் பண்ணீங்க? இன்வெஸ்ட்மெண்ட்டு அதான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 30 இயர்ஸ் 40 இயர்ஸில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு 60-65 அது உங்களுக்கு பொட்டென்ஷியல் அவுட்புட் கிடைக்கும். இப்போ அட் மை ப்ரெசன்ட் ஏஜில் பார்த்தீங்கன்னாக்கா நான் நிறையா லேர்ன் பண்ணிட்டுருக்கேன். இந்த மார்க்கெட்டினுடைய டெக்னிக்ஸு ட்ரிக்ஸு இது எப்படி போகும், வளைவு சுழிவு நிலைகள், இண்டிகேட்டர்ஸ், சார்ட் அண்ட் பேட்டர்ன்ஸ், வேவ்ஸ் எல்லாமே நிறையா கற்றுட்ருக்கேன், நிறையா படிச்சுட்ருக்கேன். புதுசு புதுசாக நம்ம கண்டுபிடிச்சிட்டுருக்கோம். அப்போது அதை ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபார்ம் பண்ணி நாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியை தேர்ந்தெடுத்தாச்சு. நமக்கு ட்ரேடிங் சப்போர்ட்டாக இருந்தது. இப்போ அதனால் மேக்ஸிமம் நம்ம ட்ரேடிங்கில் ஏன் பண்ணிக்கலாம், இனிமேல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதை ஏன் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அதனால் நம்ம என்ன கேட்டோம்னா ட்ரேடிங் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ட்ரேடிங் மெத்தடாலஜி தெரிஞ்சிட்டோம். ட்ரேடிங் மெத்தடாலஜிங்கிறதே ஒரு பெரிய ஒரு ஆர்ட்டு. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சிட்ட உடனே நமக்கு இது கம்ஃபர்ட்டாக இருக்குது. அதனால் நான் ட்ரேடிங்க்கு கன்வர்ஷன் ஆனேன். நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டராக இருந்திருக்கீங்க, அதில் என்ன விஷயம் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ட்ரேடிங்கில் என்ன வித்தியாசம் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ட்ரேடிங்கும் நீங்கள் உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில்? என்னுடைய பை மை எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கேட்டேன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு சந்தை என்பது வாய்ப்பு கொடுக்கறது. நாம் பொறுமை இல்லாமல் போயிட்டு பணம் இருக்குது உடனே வாங்கிடுறோம், எதையும் பார்க்குறதில்ல, ஃபண்டமெண்டல் பார்க்குறதில்ல. அந்த ஸ்டாக்கினுடைய கேரக்டர் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு இருக்கிற மாதிரி கேரக்டர், ஸ்டாக்குக்கும் கேரக்டர் மீன்ஸு அதனுடைய ஹை எவ்வளவு, லோ எவ்வளவு, பிஇ எவ்வளவு, ஆர்ஓசி எவ்வளவு இருக்குது, அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, கேபிட்டலைசேஷன், அந்த நிறுவனம் என்ன, டெப்ட் ஃப்ரீயா, பிளட்ஜிங் இருக்கா, அதனுடைய சாராம்சங்கள், அதனுடைய சிஏஜிஆர் இதெல்லாம் நம்ம பார்க்குறதில்ல, ஆடிட் ரிப்போர்ட் பார்க்குறதில்ல, பிளைண்டாக போய் வாங்கிட வேண்டியது, அது என்ன நிறுவனம், என்ன ப்ராடக்ட்ஸ்ன்னே தெரியாமல் போய் வாங்கிறது. ரெண்டாவது என் ஃப்ரெண்டு சொன்னார், என் அங்கிள் சொன்னார், இந்த மாதிரி சொல்லிவிட்டு ஒருத்தர் சொல்கிறத வச்சு நம்ம போய் வாங்கிறதுனால தான் நமக்கு என்ன கேட்டீங்கன்னாக்கா அந்த ஸ்டாக்கினுடைய மூவ்மெண்ட்டை நமக்கு தெரியறதில்ல. அந்த ஸ்டாக் நம்ம வாங்குற போது வாங்குற என்ட்ரி சரியான என்ட்ரியில் வாங்கிறதில்ல. அப்போ என்ட்ரி சரியாக இல்லாதனால எக்ஸிட் பண்ண முடியல. அப்போது அதுக்கு எல்லாம் ஃபண்டமெண்டல்ஸு வித் டெக்னிக்கல் கொஞ்சமும் ஃபண்டமெண்டல் அதிகமாகவும் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ட் டைம் ட்ரேடிங், பொசிஷனல் ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங், ஸ்கால்ப் ட்ரேடிங், இன்ட்ராடே ட்ரேடிங், நிறைய வேரியஸ் கேட்டகரி இருக்குது. அப்போ இன்ட்ராடே கேட்டகரி அப்படின்னா டெய்லி நம்ம போய் இன்ட்ராடே பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நமக்கு எங்கே என்ட்ரி சான்ஸ் கிடைக்கிறது அப்போ தான் நீங்கள் அதை என்ட்ரி ஆகணும். இன்ட்ராடேனா டெய்லி பண்ணுறதுக்கு பெரிய இன்ட்ராடே கிடையாது. இன்ட்ராடே அப்படின்னா இன்றைக்கி வாங்கணும், ரைட் என்ட்ரியாக இருக்கணும், ரைட் எக்ஸிட்டாக இருக்கணும், 1 day 1 entry 1 exit with genuine profit, or if stop loss triggeredனா வெளியில் வந்துடணும். ஓவர் நைட் பொசிஷன் வச்சுக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் இன்ட்ராடே. நாம் டெய்லி இன்ட்ராடே பண்ணுறோன்னு போயிட்டு வாங்கணும், எதையோ ஒன்று காலையில் 9:20 ஓப்பன் ஆனோன்னா பார்த்துட்டு இந்த கேண்டில் பார்க்க, ஃபஸ்ட்டு கேண்டிலையே பார்க்கக்கூடாது. கேண்டில் பார்த்தா இட் கிரியேட்ஸ் பேனிக். நாம் பார்க்க வேண்டியது இண்டிகேட்டர் பார்க்கணும், இல்லை வேவ்ஸ். நீங்கள் கட்டறிந்து நல்ல முறையாக கட்டறிந்தால் உங்களுக்கு அதனுடைய ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் ஒரு ஃபார்ம் பண்ணலாம். இப்படி பார்த்து பண்ணாக்கா இன்ட்ராடே ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஆனால் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எந்த ட்ரேடிங்கும் பண்ணக்கூடாது. சார், நான் வந்து உங்ககிட்ட ஏன் பங்கு முதலீட்டாளர்லேருந்து பங்கு வர்த்தகராக மாறினீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாக நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஆரம்பித்த மாதிரி ஏஜ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏஜ் குரூப்பில் வந்து நீங்கள் வந்து இந்த பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட வேண்டாம் அப்படிங்கிறது தான் பல பேருனுடைய அறிவுரையாக இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு வந்து பயங்கர கன்விக்ஷன் இருக்குது, நான் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கன்விக்ஷன் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கற்றுக்கிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான கன்விக்ஷனோடு இதை பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஒன்று, எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு லாஸும் எனக்கு ஒரு லெசனாக கிடச்சிது. நான் எடுத்தோடனே டைரெக்டாக நான் என்ட்ரி ஆகிறது எல்லாமே ப்ராஃபிட்டுன்னு நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், 100% நான் உள்ள என்ட்ரி ஆனது எல்லாமே நான் சக்ஸஸில் தான் வெளியில் வந்துட்டேன்னு சொல்ல முடியாது. அதுலேயும் சில ஸ்டாப் லாஸ் ட்ரிக் ஆகிடும். அப்போ அது ஏன் ட்ரிக் ஆச்சு, என்ன காரணம்? ரெண்டாவது, நான் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் நிறையா விஷயங்கள் இருக்குது. சுருக்கமாக நான் என்னோடய பை மை எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்னுடைய தாரக மந்திரம் அப்படின்னு கேட்டேன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, பை அட் லோ செல் அட் ஹை. ரைட். பை அட் லோனா, செல் அட் ஹைனா டிமாண்ட் அண்டு சப்ளை. ஓகே.
இதுக்கு சப்போர்ட்டிவாக ட்ரெண்டு பார்க்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டு. சரி, அந்த ட்ரெண்டை நீங்கள் எப்படி டிசைட் பண்ணணும்? அப்போ டெய்லி நியூஸ் அப்டேட்டாக இருக்கணும், அப்டேட் மார்க்கெட் நியூஸில் இருக்கணும். எதுவுமே தெரியாமல் போயிட்டு வெறும் டெக்னிக்கல் மட்டும் பார்த்தோ இண்டிகேட்டர் மட்டும் பண்ணாக்கா ஒரு நியூஸ் கேன் சேஞ்ச் த ட்ரெண்ட் ஆஃப் தட் ஸ்டாக் ஆர் இண்டெக்ஸ். நிறைய குளோபல் ஈவெண்ட்ஸ் இருக்குது, நம்ம டொமஸ்டிக் ஈவெண்ட்ஸ் இருக்குது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரிவிஷன் இருக்குது, ஃபெடரல் மீட்டிங் இருக்குது, அதேமாரி ஆயில் ஒபெக் அதனுடைய அவுட்புட் இருக்குது, கரன்சி பார்க்கணும், டாலர் பார்க்கணும். இத்தனையும் பார்த்து தான் நம்ம பங்குச்சந்தை. திஸ் இஸ் நாட் ஏ ஃப்ளவர் பெட். ட்ரேடிங் அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்க்கு தான், பட் ஸ்டாப் லாஸோடு செய்யணும். வித்தவுட் ஸ்டாப் லாஸ் செய்கிறது சான்சஸ் டு எரோஷன் ஆஃப் கேபிட்டல். அப்போது ட்ரேடிங் அப்படிங்கிற போது நம்ம ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணிக்கணும். நிறையா ஆப்ஸ் இருக்குது நமக்கு சப்போர்ட்டிவான. உங்கள் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் ஆல் டீட்டெயில்ஸ் ஆர் தேர். அந்த ஸ்டாக்கு பேரிஷா, புல்லிஷா, ஸ்வாட்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி போட்டு ஸ்வாட்டு அது பார்க்கணும். ரெண்டாவது, அந்த ஸ்டாக்குனுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்குது, அதுக்கு பிவட் பாயிண்ட் என்ன, டெக்னிக்கல் இருக்குது, ஃபண்டமெண்டல் இருக்குது, இந்த ஸ்டாக் நியூஸ் இருக்குது. எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் நம்ம அதெல்லாம் போய் பார்க்காதனால தான் நமக்கான சான்சஸ் டு லூஸ் அவர் மணிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டிங்கனாக்கா நமக்கு ஓரளவுக்கு ஐடியா, ட்ரேடிங் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஏஜ்டு பர்சன்ஸ்க்கு டென்ஷன் வேண்டாம். ட்ரேடிங்குமே டென்ஷன் தான், பட் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி நல்ல பை லோ டு லோ, நிறைய இண்டிகேட்டர்ஸ், யூஸ்ஃபுல்லான இண்டிகேட்டர்ஸ் அது மாதிரி பார்த்து டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணினா ஓரளவுக்கு இன்ட்ராடே சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து உங்களுக்காக ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் உங்களுக்காக ஃபாலோ பண்ணிக்கிட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன? நான் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், நான் ஆப்பை எதுவும் சொல்லக்கூடாதுங்கிறனால நான் வந்து அதை சொல்லாமல் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். நான் வந்து டைம், ப்ரைஸ் ஆக்ஷன், டைம் ஆக்ஷன் ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இது மெயினாக நான் இப்போ என்ன ஸ்டாக்கினுடைய ப்ரைஸ், இப்போ என்ன டைம். டைம் மீன்ஸ் அப்படின்னா நான் ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆப்ஷன் ட்ரேடிங், அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் போன ஃபியூச்சர், தட் இஸ் லாஸ்ட் பிகினிங் ஆஃப் இருந்து இப்போ அடுத்த பீரியட் எப்போ முடியறது, தட் இஸ் லாஸ்ட் டியூஸ்டே ஆஃப் த மந்த்து தான் முடியறது. இப்போ நம்ம இருக்கிற இடம் எங்கே, மிடில் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஓடிஎம்மா, ஏடிஎம்மா, ஐடிஎம்மானு செலக்ட் பண்ணணும். அப்போது அதுக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ, அதுக்கு பிசிஆர் பார்க்கணும், அதுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும், வால்யூம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து தெரிந்தால் நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே பண்ணலாம். அது 10% சக்ஸஸ் ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கன்சர்ன் ஃபீச்சர்ஸோ அல்லது இண்டெக்ஸோ மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இது மொமெண்டம் கொடுக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கு பேர் தான் டைம் டிகே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம ப்ரெடிக்ஷன், ஸ்டாக் மார்க்கெட்டே பியூர்லி எதர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ட்ரேடிங், ப்ரெடிக்ஷன் பட் நாட் டெசிஷன். நீங்கள் பங்கு வர்த்தகராக மாறி எத்தனை வருஷம் ஆகுது? நீங்கள் சொல்லியிருந்தீங்க நான் வந்து எடுத்தோடனே ப்ராஃபிட்லாம் பண்ணல, லாஸ் தான் பண்ணேன் அப்படின்னு. நீங்கள் வந்து எவ்வளோ தோராயமாக லாஸ் பண்ணியிருப்பீங்க சார்? நான் ஹியூஜ் அமௌண்ட்லாம் லாஸ் பண்ணலை. நான் எனக்குன்னு சில ஆரம்ப காலகட்டத்தில் என்னென்னு கேட்டாலும் தான் நியூஸ்லாம் எனக்கு சரியாக புரிஞ்சுக்கிற வாய்ப்புகள் இல்லை. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஒரு வல்லுநர்கிட்ட பேசுகிற போது நியூஸ் பேசிஸில் தான் நம்ம மார்க்கெட்டினுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, நம்ம நியூஸையும் நீங்கள் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் அவர்கிட்டையும் சில விஷயங்கள் கற்றுண்டு தான் நான் அதையும் செஞ்சேன். கற்க கசடரை கற்பவே கற்றவன் நிற்க அதற்கு தக, வள்ளுவர் காட்டிய வழியாக தானே. அதில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே சார்பு எழுத்துக்கு துணைக்காலே இல்லையே. அவரே என்ன சொல்லியிருக்காரு, நீ கற்றுக்கோ, கற்றுக்கிட்டு செய்ய, யாரையும் நம்பி நிற்க வேண்டாம்னு சொல்லலாம். அது மாதிரி நம்ம கற்றுக்கிட்டு லேர்ன் அண்ட் ஏர்ன் தான். அப்போ அவர் சொன்னபோது இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அதை கற்றுக்கிட்டது தான். அப்புறம் நான் நிறையா புக்ஸு படிப்பேன். ரெண்டாவது இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் நானே ஓன் ஸ்ட்ராட்டஜி பண்ணி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இன் மை ஹார்ட், யாருக்கு வேணாலும் கேட்டாலும் பர்சனலாக சொல்லலாம். அப்போது அதில் 2 ஸ்ட்ராட்டஜியை நான் எடுத்துட்டேன். அந்த 2 ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு பொறுமையாக இருப்பேன். காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஈக்விட்டியாக இருக்கட்டும், ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், என்ட்ரி ஆகவே கூடாது. மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். அப்போ தான் ப்ரீவியஸ் டே பிடிஎஸ்டி, எஸ்டிபிடி நமக்கு முன்னால் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்கிற ஒரு பயத்தில் நம்ம வந்து என்ட்ரி ஆகணும். நாமும் ஒரு இண்டிவிஜுவலாகவும் ஒன்றும் கிடையாது, நமக்கு முன்னாடி கோடிக்கணக்கான பேர், நிறையா வால்யூம்ஸ் இருக்குது. ரெண்டாவது வேல்யூ அண்டு வால்யூம் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்குற போது என்ன கேட்டீங்கன்னாக்கா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகிடும். அதில் ஸ்டாக் ஆப்ஷனோ அல்லது ஈக்விட்டி ஸ்டாக்கோ எது பண்ணாலும்
அதனுடைய மார்க்கெட்டில் மார்க்கெட் கான்செப்ட் என்ன, மார்க்கெட் லாஜிக் என்ன, மார்க்கெட் சென்டிமெண்ட் என்ன, 3 பார்த்தா ஐடென்டிக்கலாக இருக்கும், 3 வெவ்வேறு. அப்போது இது நம்ம தெரியாமல் நம்ம ட்ரேடிங்கில் வரக்கூடாது. இது நம்ம ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ட்ரேடிங் பண்ணலாம். இல்லைன்னா ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அல்லது பொசிஷனல் ட்ரேடிங் இது மாதிரி எடுத்துக்கிறது நல்லது. சார், பொதுவாக பங்கு வர்த்தகம் பக்கம் வர வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் வந்து அது நம்மளை வந்து அடிமையாக்கிறோம் அப்படிங்கிறது தான் பரவாயில்ல நம்ம பார்த்துட்டும் இருக்கும், ரியல் லைஃப்பில் நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கு முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு டிசிப்ளின் இருந்தால் மட்டும் இதை பண்ணலாம், இல்லைனா வேணாம் அப்படிங்கிறது தான். நீங்கள் இத்தனை வருஷமாக இந்த பங்கு வர்த்தகத்தில் இருக்கீங்க, உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சுருப்பீங்கல்ல, ஸோ அந்த ரூல்ஸ் என்னென்ன டிசிப்ளின் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? ட்ரேடு டிசிப்ளின் மஸ்ட். அப்படின்னா ட்ரேட் டிசிப்ளின்னா என்ன? மணி மேனேஜ்மெண்ட் அண்டு டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட்னா இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த 9:20க்கு மேலே தான் வரணும். ஒரு இன்ட்ராடேனா ஆக்டிவாக மார்க்கெட்டு எந்தெந்த டயத்தில் இருக்கும்னு ஒரு க்ளூ தரேன். ஒரு 9:20 11 மணி, அதேமாரி இந்த 12:30 இந்த டயத்தில் சைடு வேஸாக இருக்கும். 1:30 to 2:45 இது ஒரு ஆக்டிவான டைம். நீங்கள் பாருங்கள், அது மூமெண்ட்ஸே நல்லாயிருக்கும். நாங்கள் நாள் ஃபுல்லாக சிஸ்டத்தை நம்ம மறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறனாலும் ஒரு 1000 ரூபா கூட சம்பாதிக்க முடியாது. அதுக்கு டைம் ஃபேக்டர், அந்த டைம் ஃபாலோ பண்ணணும். ஸோ தட் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட்டில் பெரிய விஷயங்கள் நிறையா இருந்தாலும் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை சொல்லியிருக்கேன். அடுத்தது மணி மேனேஜ்மெண்ட். நம்மளுடைய கேபிட்டல் 10,000 ரூபாய் இருக்குது அப்படின்னு கேட்டால்னா நமக்கு ரிஸ்க்கு ரிவார்டை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ ரிஸ்க்கு ரிவார்டு அப்படின்னா என்னென்னா 1:2 or 3. இன்ட்ராடே அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் 2% எதிர்பார்க்கலாம். ஒரு ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னாக்கா மேக்ஸிமம் 7% எடுக்கலாம். சப்ஜெக்ட் டு த ட்ரெண்ட் ஆஃப் மார்க்கெட், சப்ஜெக்ட் யுவர் லக்கு. என்னதான் நம்ம முயற்சி செஞ்சாலும் we get only what we deserveன்னு தீர்மானிக்கப்பட்டது தான் கிடைக்கும். ஆனால் நம்ம முயற்சி பண்ணணும். முயற்சி இதெல்லாம் பண்ணுற போது நமக்கு கிடைக்கிறது நம்ம எனஃப்னு நினச்சிட்டு ஒரு இன்ட்ராடேனா 1 day 1 ஸ்டாக் 1 என்ட்ரி 1 எக்ஸிட்டோ முடிச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். மறுபடியும் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆனிங்கன்னா அவர் கொடுத்ததெல்லாம் திருப்பி வாங்கிப்பார். இது ஒன்று. ரெண்டாவது, நான் வாங்கினா இறங்குது, நான் விற்றக்கப்புறம் ஏறுது. காரணம் நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜியும் வச்சுக்காத காரணம். அதுக்குன்னு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. சிம்பிள் இண்டிகேட்டர்ஸ் மொத்தம் 44 இண்டிகேட்டருக்கு உங்களுடைய ப்ரோக்கரேஜ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில். அதில் உங்களுக்கு எது சப்போர்ட்டாக இருக்கோ அதில் 2 எடுத்துக்கோங்க. 2 எடுத்துகிட்டு இன்செர்ட் பண்ணுங்க. அதில் கோல்டன் கிராஸ் லைன், டெத் கிராஸ் லைன், இந்த மாதிரி RSI இண்டிகேட்டர் எவ்ரிபடி நோஸ். அந்த டெத் கிராஸ் லைன், கோல்டன் கிராஸ் லைனை மட்டும் ஒருத்தர் நல்லா ஸ்டடி பண்ணிட்டா ஸ்டாப் லாஸ்க்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பை மை எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பார்த்தா தான் டைம் மேனேஜ்மெண்ட்டு மணி மேனேஜ்மெண்ட் இருந்தால் தான் ஒரு ட்ரேடு டிசிப்ளின் இருக்கும். சார், நீங்கள் பர்சன்டேஜ் சொன்னதால் நான் கேட்குறேன். இப்போ இன்ட்ராடே அப்படின்னா 2% வச்சுக்கோங்க, ஸ்விங் ட்ரேடிங்னா 7% வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம பங்குச்சந்தை நோக்கி வரதுக்கான காரணம் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ். இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ ஸ்டாக்ஸ்லேயோ ஒரு 12% வரைக்கும் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு லாங் டேர்மில் இந்த மாதிரி வரும்போது தானே நம்மளால் வெல்த் பில்டு பண்ண முடியுது. இந்த பங்கு வர்த்தகத்தில் நம்மளால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு இது வச்சுட்டு எப்படி நம்மளால் வெல்த் பில்டிங் பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்கிறேன். இப்போ ஒரு 10,000 ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு ஸ்டாக்ஸ் வாங்குறீங்க, 200 ரூபா ஸ்டாக்கோ 150 ரூபா ஸ்டாக்கோ, சப்ஜெக்ட் யுவர் கேபிட்டல் எரேஷன். ஆனால் ஒன்று என்னுடைய ஒரு ஹம்பிள் சஜஷன், நாட் அட்வைஸ். எல்லா ப்ரோக்கிங் ஏஜென்சி கம்பெனிலையும் பார்த்தோம்னா அந்த MTF மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டுன்னு கொடுப்பாங்க. நீங்கள் 4 times 5 times யுவர் கேபிட்டல். எக்காரணத்து கொண்டும் விஷயம் தெரியாமல் அதில் போய் ஈடுபடுறது சான்சஸ்ஸு, ப்ராஃபிட்டுக்கான சான்சஸ்ஸு குறைவாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, உங்களுக்கு 10,000 ரூபா இருந்தால் 4 times 40,000. அப்போ இந்த 40,000 ரூபாய்க்கு கொடுக்குற போது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் சப்போர்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு தட் இஸ் ப்ராஃபிட்டில் வெளியில் தெரியுங்க. சப்போஸ் லாஸ் ஆகிடுது, சில டயத்தில் நம்ம ஸ்டாப் லாஸ் போடுவோம். ஸ்டாப் லாஸ் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அதை பைபாஸ் பண்ணி ட்ரிக் ஆகாமையே மறுபடியும் கீழே இறங்கி போய்கிட்டே இருக்கும். அப்போ உங்களுடைய வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே இருக்கிற போது உங்கள்கிட்ட எக்ஸிஸ்டிங் இருக்கிற கேபிட்டலில் தான் 3-10க்கு அவங்க ஹேர் கட்டிங் பண்ணிடுவாங்க. அதனால் கூடுமானவர்களையும் வெல் நோன் பர்சன்ஸ் கேன் டூ தட் ஜாப். இந்த பிகினர்ஸு, இந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ராடே ரிஸ்க் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் கூடுமானவர்களையும் இந்த பிளட்ஜிங்கோ அல்லது இதுலையோ பண்ணாமல் இருக்கிறவர்களையும் சேஃப்டிங்கிறது என்னுடைய கருத்து. வெல்த் பில்டிங் அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட்டு நம்ம ஏன் ட்ரேடிங்க்கு வரணும்? இன்வெஸ்ட்மெண்ட் அதான்
நம்ம எல்லாருக்குமே ஒரு ஹியூமன் நேச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, சீக்கிரம் நம்ம 1 லட்ச ரூபா போடுறோம், 1.25 லட்ச ரூபா எடுக்கிறோம் அப்படின்னு நினைப்பில் தான் இந்த சந்தைக்குள்ளேயே வரோம். அது பெரிய தவறு. அதுக்கு எப்போ டிமாண்டு, எப்போ சப்ளை, அப்போது அதில் நம்ம பொறுமை ஒன்றும் இல்லை. கிராஜுவலாக ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கோ அல்லது ஒரு ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணினாலே உங்களுக்கு அந்த நாம்ஸ் ஒரு 7% 8% கிடைச்சா போதும்னு நம்ம நினைக்கிறது இல்லை. நமக்கு தேவைகள் அதிகம். அல்லது ஏற்கனவே நம்ம பங்குச்சந்தையில் இழந்திருந்தால் இந்த விட்டதை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் இன்ட்ராடேயில் சீக்கிரம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வரும்போது நம்மளுடைய கேபிட்டல் எரோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா இவங்க தான் டெக்னிக்கல் பார்க்குறதில்ல. இவங்க மைண்டில் என்னென்னா ஏற்கனவே ஆனால் லாஸ் அந்த நம்பர் மட்டும்தான் இவங்க மனசில் இருக்கே தவிர மார்க்கெட்னுடைய டெக்னிக்கலோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டோ மணி மேனேஜ்மெண்ட்டோ எதுவும் ஃபாலோ பண்ணலை. அதனால் நர்வஸ் ஆகக்கூடாது, மார்க்கெட்டில் ஓவர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது, பொறுமையாக நிதானமாக செய்யணும். லாஸ் cannot be மேக் குட். லாஸ் தான். நமக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது நம்மளுடைய டேலண்ட் அண்ட் ஏர்னிங்ஸ். ரெண்டாவது, என்ன தான் நீங்கள் டெக்னிக்கல் பார்த்தாலும் எந்த தான் ஃபண்டமெண்டல் பார்த்தாலும் பேக் ஒர்க்கு பண்ணணும். பேக் டெஸ்ட் ஒர்க் பண்ணலை அப்படின்னா, பேக் டெஸ்ட் மீன்ஸு நேற்றுக்கு அதனுடைய ஈஓடி என்ன, நேற்றுக்கு ஓப்பன் என்ன, ஹை என்ன, லோ என்ன. அதே மாதிரி இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்குது, நேற்றுக்கு க்ளோசிங்கோட இன்றைக்கி ஹையாக இருக்கா, நேற்றுக்கு ஹையோட இன்றைக்கி ஹையாக இருக்கா. அது இல்லாமல் ரெண்டாவது பிரேக் அவுட், ட்ரெண்டு ரிவர்சல். அது இண்டெக்ஸும் சரி ஸ்டாக்கும் சரி, அந்த ட்ரெண்டு தெரியணும். அதுக்கு தான் நான் சொல்லுவேன் ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டு. அந்த ஸ்டாக்கு பிரேக் அவுட் ஆகுனா சில இடத்துல ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகும். ஏன் ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகுனா அந்த இடத்துல வால்யூம் இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு 5 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ பார்த்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது மேலே கிளம்பிடுவார். இல்லைன்னா அங்கே ஃபால்ஸ் பிரேக் டவுன், அங்கே ஹெவி ப்ராஃபிட் புக் பண்ணது கீழே இருக்கும். நம்ம அந்த இடத்துல போய்ட்டு பிரேக் அவுட் ஆகும்னு நினச்சி வாங்குவோம், ஸ்டாப் லாஸையும் போட மாட்டோம். கடைசியில் எதனாகும், அங்கேருந்து ஹெவி நோஸ் டைவ் அடிச்சிடும். Let's go holidays. It's time to travel beyond the boundaries. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம்.